வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? வெஸ்ட் பெங்காலில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு, 2வது பொதுக்கூட்டம். அதில் என்ன பேசியிருக்காருன்னா, மம்தா பானர்ஜியுடைய சீர்கெட்ட ஆட்சியே வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி நுழைவதற்கு வழிவகுத்துள்ளது அப்படின்னு பேசியிருக்காரு. போன வாரம் நடந்த பொதுக்கூட்டத்திலையும் இதை தான் சொன்னார். மம்தா பானர்ஜி கவர்னன்ஸு கரப்ஷன் கவர்னன்ஸு, அதனால தான் பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசினாரா? இன்றைக்கி நடந்த பொதுக்கூட்டத்திலையும் அதே தான் பேசியிருக்காரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வளவு நடக்குது, இது மாதிரியான சீர்கெட்ட ஆட்சி காரணமாக தான் பிஜேபி இவ்வளவு வேகமாக வெஸ்ட் பெங்காலில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பேச, இது டிஎம்சி காங்கிரஸ் இடையே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் ஒரே கூட்டணிக்குள்ளே வராங்க. எப்படிப்பட்ட காமெடி பார்த்தீங்களா? ஒரே கூட்டணியா, பேர் இண்டி கூட்டணியா. ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அப்படி கேவலமாக திட்டிக்கிறாங்க. டிஎம்சி மேலே காங்கிரஸுக்கு கடுப்பு, காங்கிரஸ் மேலே டிஎம்சிக்கு கடுப்பு. இண்டி கூட்டணியுடைய தலைமை பொறுப்பு யாருக்கு வரணும் அப்படிங்கிற போட்டா போட்டி. மம்தா பானர்ஜியுடைய கட்சிக்காரங்க டிஎம்சி தான் இண்டி கூட்டணியை வழிநடத்த தகுதியான ஒரு கட்சி அப்படின்னு மம்தா பானர்ஜி சப்போர்ட்டர்ஸ்லாம் பேசுவாங்க. டிஎம்சி இண்டி பிளாக்குடைய ஹெட் ஆகிருச்சுன்னா காங்கிரஸ் டம்மி ஆயிரும். காங்கிரஸ் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடாப்பிடியாக இருக்காங்க. பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் தான் இண்டி பிளாக்குடைய ஹெட்டு, மல்லிகார்ஜுனா கார்கே தான் இண்டி கூட்டணியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க 2024 தேர்தல் சமயத்தில். அது மம்தா பானர்ஜிக்கு சுத்தமாக பிடிக்கல. மம்தா பானர்ஜி தான் இண்டி கூட்டணியுடைய தலைவர் ஆகணும் அப்படின்னு இப்போயும் டிஎம்சி பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிருக்காங்க. அதில் ராகுல் காந்திக்கு காண்டு போல சரியான நேரம் பார்த்து கேம்பெயினில் டிஎம்சிக்கு ஆப்பு வச்சுருக்காரு. டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிஜேபிக்கு ஃபேவராக போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. சும்மாவை சொல்கிறாங்க பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி அப்படின்னு, ஹம்சா ராகுல் மசாரி அப்படின்னு சும்மாவை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு டிபேட் நடந்துக்கிருக்கு. இது ஒன்று. 2வது என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் இருக்கார்ல, நான் ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் அப்படின்னு சொன்னோன்னே நக்கீரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். நக்கீரன் பிரகாஷெல்லாம் ஜேர்னலிஸ்டாலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. பத்திரிக்கையாளர் அவர். பிரகாஷ் அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன் தெரியுமா? பிரகாஷ் எம் சுவாமி இருக்கார்ல, அவரை தான் நான் பத்திரிக்கையாளர் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அவர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து, அண்ணாமலை குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ வேட்பாளர்களுக்காக அண்ணாமலை தீவிர பரப்புரை மேற்கொண்டார்ல, அதில் பாஜக வேட்பாளர்களை விட அதிமுக வேட்பாளர்கள் அண்ணாமலையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஏன் தெரியுமா அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாரு. என்ன காரணம்னா, அதிமுக வேட்பாளர்கள்லாம் அண்ணாமலை கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் தொகுதியில் வந்து எங்களுக்காக கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. முதல்ல பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் வருவாங்க, பிஜேபியுடைய கேண்டிடேட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதரித்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நான் கேம்பெயின் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, எனக்கு பதிலாக வேறு ஏதாவது தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு முதல்ல அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதிமுக வேட்பாளர்கள் ஒத்துக்கவே இல்லையா. வேறு யார் வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க, உங்களுடைய வாய்ஸுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு அண்ணாமலையை வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காங்க. சரி, ஓகே, நான் வரேன், கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களையும் ஆதரித்து நான் பரப்புரை மேற்கொள்கிறேன். ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. மொதல் கண்டிஷன், ₹1 பணம் கூட எனக்கு தரக்கூடாது. இது மொதல் கண்டிஷன். 10 பைசா கூட நான் வாங்க மாட்டேன் கேம்பெயின் பண்ணுறதுக்கு. 1. 2வது, மாலை போடுறது, சால்வை போடுறது இதெல்லாம் எனக்கு வேண்டாம். 3வது, தனியாக எனக்கு நீங்கள் வாகனத்தை ஏற்பாடு செய்கிறது இதுவும் வேண்டாம். என்னுடைய வண்டியில் வரேன், டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் என் செலவு நான் பார்த்துக்கிறேன், நான் கேம்பெயின் பண்ணி முடிச்சுட்டு நான் கிளம்புவேன், இது மட்டும்தான் நடக்கணும், 10 பைசா பணம்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, இது அதிமுக வேட்பாளர்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா. அதிமுக வேட்பாளர்களே சொன்னாங்களாம், எங்கள் கட்சியை சேர்ந்த பேச்சாளர்கள், திரை பிரபலங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள வரீங்க, 10 பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட ஒரு லீடர், எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு அண்ணாமலையை அதிமுக வேட்பாளர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்களாம். இதை ஜேர்னலிஸ்ட்டு பிரகாஷ் சுவாமி அவர்கள், எம் சுவாமி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு. இந்த வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. 3வது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ட்ரம்ப்பு ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காரு.
அப்போது ட்ரம்ப்பை கொல்ல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. உடனே செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ட்ரம்ப்பை சுற்றி வளைத்து அவரை பாதுகாப்பாக கொண்டு போயிட்டாங்க. இப்போது அந்த துப்பாக்கி சூடு நடத்தினார்ல, அவர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்யூரிட்டி ஸ்டாஃபு பதிலுக்கு ஷூட் பண்ணதில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு சில பதிவுகளை பார்க்க முடியுது. ஒரு சில பதிவுகள் பார்த்திங்கன்னா கொல்லப்படலை, அதாவது ஆபத்து குறைவாக இருக்கக்கூடிய பகுதியாக பார்த்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் ஃபெயிண்ட் ஆகிட்டார், மயக்கம் அடைஞ்சிட்டார். மயக்கம் தெளிந்தோன்னே அவரை விசாரணை வளையத்துக்குள்ளே உட்படுத்துவாங்க. யார் உன்னை தூண்டி விட்டது, எதுக்காக ஷூட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடக்கும் அப்படின்னு இப்போது சில பதிவுகளை பார்க்க முடியுது. இன்னும் கிளாரிட்டியான தகவல் வரலை. ஆக மொத்தம் ட்ரம்ப் சேஃப் அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. என்ன நடக்குது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறீங்க, பிரசிடென்ட் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் பாதுகாப்பு குறைபாடு. என்ன இன்டெலிஜென்ஸோ என்ன டெவலப்டு கண்ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு உலக நாட்டு மக்கள் கழுவி ஊற்றுறாங்க.